வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. முதல் முறையாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆன திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டர் தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்சை கொடுத்தாரு. அந்த ஸ்பீச் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. எந்த அளவுக்கு தைரியமா, வெளிப்படையா, கொஞ்சம் காமெடியோட, கொஞ்சம் நக்கலோட, கொஞ்சம் நையாண்டியோட, கொஞ்சம் அன்போட, நிறைய நேர்மையோட தன்னுடைய வாதங்களை அவர் எடுத்து வச்சாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுனது ஒரு பக்கம் பரபரப்பா இருக்குன்னா, எதிர்த்தரப்புல இருந்த பிஜேபி, முக்கியமா மோடியோடைய ரியாக்ஷன் இன்னொரு தரப்புல பரபரப்பா பேசப்படுது. கிட்டத்தட்ட 1 கிலோ இஞ்சிய அரைச்சு முழுங்குற மாதிரி மனுஷன் முகத்துல ஆடல. உட்கார்ந்து இருந்தவர் தான். ராகுல் காந்தி பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்து இருந்தாரு. என்ன பேசுறது, என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. வழக்கமா எல்லாத்துக்கும் பதில் இருக்கக்கூடிய மோடி நேத்துக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்னா என்ன பதில் சொல்றது இந்த கேள்விகளுக்கு அப்படிங்கறது அவருக்கு தெரியல. இந்த ரியாக்ஷன் ஆஃப் பிஜேபி, இந்த ரியாக்ஷன் ஆஃப் மோடி தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. அப்ப எந்த அளவுக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச் அவங்க மேல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். மோடி பேசலன்னா அவரை சுத்தி அவருக்கு அரணா நிற்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம் எந்திரிச்சு பேசுறாங்க. அதையும் நாம பார்த்தோம். முதல் முறையா ராகுல் காந்தி பேசுறாரு. இவர் அப்படியே பேச விட்டுறக்கூடாது. இடையில எழுந்து இன்டரப்ட் பண்ணி அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது இதை நீர்த்து போக செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில திரும்ப திரும்ப இறங்குனதையும் நம்ம பார்த்தோம். பிஜேபி தலைவர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றவர்கள் தொடர்ந்து ரூல்ஸ்னு பார்லிமெண்டோட ரூல் புக்க கையில வச்சுக்கிட்டே இது ரூல்ஸ்க்கு எதிரானது, இது இப்படி பேசக்கூடாது, இதை பேசியிருக்கிறாரு, அதை பேசக்கூடாது, ட்ரெஷரி பிரெஞ்சஸ பார்த்துதான் பேசணும், திரும்பி நின்று பேசக்கூடாது, இப்படி உப்பு சப்பில்லாத ரூல்ஸா கையில எடுத்துக்கிட்டு அவர் பேச்சை எப்படியாவது முடக்கணும், நிப்பாட்டணும், இன்டரப்ட் பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல எதுவுமே முடியாத போது அமித்ஷா எழுந்து நின்று ஸ்பீக்கருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் பாட்டு பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க எதுவும் பதில் சொல்லாம இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? நீங்க தானே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்க தான் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஸ்பீக்கர் கிட்ட கெஞ்சற அளவுக்கு போயிட்டாரு அமித்ஷா. அந்த அளவுக்கு தெளிக்க விட்டுருக்கிறாரு ராகுல் காந்தி நேத்துக்கு. இவங்க எவ்வளவுதான் பயமுடுத்த முயற்சி பண்ணாலும், இவங்க எவ்வளவுதான் அச்சுறுத்த முயற்சி பண்ணாலும், இவங்க எவ்வளவுதான் சத்தம் கூச்சல் போட்டு அவருடைய குரலை அழுத்த முயற்சி பண்ணாலும் எதற்கும் வளைஞ்சு கொடுக்காம ரொம்ப நிறுத்தி நிதானமா தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஒருத்தரை விட்டு வைக்கல, எல்லாரையும் அட்டாக் மோட்ல தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்பீக்கரை தான் அட்டாக் பண்றாரு. ஸ்பீக்கர் கிட்ட சொல்றாரு, நாங்க 2 பேரும் உங்களை உங்களுடைய சேர்ல உட்கார வைக்கும் போது நானும் மோடி சாரும் உங்களுக்கு மரியாதை பண்ணோம். என்னோட கை குலுக்கும் பொழுது நல்லா நிமிர்ந்து நின்று நல்ல கம்பீரமா சுயமரியாதையோட என்னோட கை குலுக்குறீங்க. அதே மோடியோட நீங்க கை குலுக்கும் போது குனிஞ்சு கை குலுக்குறீங்க. அந்த ஸ்பீக்கர் சேர்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்னு ஸ்பீக்கர், த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ், இன்னொன்னு ஓம் பிர்லா, பாஜக ஆதரவாளர் அப்படின்னு கடுமையான எதிர்பக்கத்துல இருந்து வந்தது. ஸ்பீக்கர் ஏதோ சால்ஜாப்பெல்லாம் சொல்லி இதை பூசி முழுக முயற்சி பண்ணாரு. நரேந்திர மோடி வயசுல மூத்தவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொன்னோன்னே உடனே ராகுல் காந்தி பதிலுக்கு சொன்னாரு, இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் டாப் மோஸ்ட். அப்படி இருக்கும்போது உங்க பதவியுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இதுக்கு ஸ்பீக்கர் கிட்ட பதிலே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சப்மிசிவ் மோடுக்கு போயிட்டாரு. இவர் என்ன பேசினாலும் அது அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி மோடியும் விட்டு வைக்கல, நேரடியா அட்டாக் மோட்ல இறங்கினாரு. நீங்க தான் பயாலாஜிக்கல் ப்ராடக்டே கிடையாது, நேரா பரமாத்மாவோட நீங்க கனெக்ஷன் ஏற்படுத்திட்டீங்களே, உங்களுக்குள்ளதான் நிறைய ஃபைன் டியூனிங் ஆயிடுச்சே. அதனால பரமாத்மா சொன்னதுனாலதான் திடீர்னு ஒரு நாளைக்கு எதிர்த்து டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணீங்களா? திடீர்னு ஒரு நாளைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணீங்களா? திடீர்னு ஒரு நாளைக்கு நீட் எக்ஸாம் கொண்டு வந்தீங்களா? இதனால எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா? மனிதனா இருந்தா நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. நீங்க தான் பரமாத்மாவின் நேரடி வாரிசாச்சே. அதனாலதான் கவலைப்படாம இருக்கீங்களா? அதனாலதான் இதை பத்தி எல்லாம் பேசாம இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு மோடி ஒரு பக்கம் நக்கல் பண்ணாரு. இன்னொரு பக்கம் பிஜேபியும் விட்டு வைக்கல. ரொம்ப பெருந்தன்மையோட சொன்னாரு,
மக்களுடைய ஓட்டு வாங்கிட்டு தான் நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அது கோஆலிஷன் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, மைனாரிட்டி ஆட்சியா இருந்தாலும் சரி, மக்கள் வாக்கு போட்டு தான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க அரசா. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா, காரிடோர்ல என்ன பார்த்து வணக்கம் சொல்றதுக்கு கூட தயங்குறாங்க. எங்க காரிடோர்ல என்ன பார்த்து சிரிச்சு வணக்கம் சொல்லிட்டா, உடனே அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை பாஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாங்க. இப்படி உங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உங்க அமைச்சர்களையே இவ்ளோ பயத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, எப்படி நீங்க ஒரு திறமையான அரசாங்கத்த நடத்தப் போறீங்க? எதிர்க்கட்சிகள முதல்ல எதிரிகளா பார்க்கறத நிறுத்துங்க. நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம். அவர்கள் குறைகளை பேசுறதுக்கும், இந்த அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றதுக்கும், இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கும் தான் மக்கள் எங்கள தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆரோக்கியமான விமர்சனங்கள என்னைக்குமே நாங்க வைப்போம். அது எங்களுடைய கடமை. அதுக்கு தான் மக்கள் எங்கள தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதனால நீங்க எங்கள எதிரி கட்சிகளா பார்க்காம, எங்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்த கையில எடுங்க. நடைமுறைப்படுத்துங்க. அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றேன். எதிர்க்கட்சிகளுக்கு நீங்க குடுக்கக்கூடிய மரியாதை, மக்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய மரியாதை. லெட் அஸ் வொர்க் டுகெதர் அஸ் அ டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. பிஜேபியும் மோடியும் இதுவரைக்கும் பேச தயங்கின பல டாபிக்ஸ்ல தைரியமா பேசுறாரு. டிமானிட்டைசேஷன் பத்தி பேசினாரு. கோவிட்ல நடந்த அவலங்கள் பத்தி பேசினாரு. மணிப்பூர பத்தி பேசினாரு. நீட் தேர்வுகள பத்தி பேசினாரு. அம்னிதிர பத்தி பேசினாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க விளக்கம் குடுக்கணும். இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டாரு. முஸ்லிம பத்தி பேசுறீங்க, மங்கள் சூத்திரவ பத்தி பேசுறீங்க, முஜ்ராவ பத்தி பேசுறீங்க. ஆனா மணிப்பூர பத்தி மட்டும் ஏன் நரேந்திர மோடி பேச மாட்டேங்கிறாரு? அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாரு. இறுதியில் சிவபெருமானுடைய ஒரு போட்டோவ எடுத்து இப்படி காமிக்கிறாரு. அத காட்டுன உடனே டக்குனு கேமரா வந்து அங்கேருந்து ஸ்பீக்கர் பக்கம் போயிடுது. அதையும் மென்ஷன் பண்றாரு. இந்த அவையில கேமரா எப்போ யார காட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்றப்போ இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. இப்ப நான் இந்த போட்டோவ காட்டுறேன். உடனே கேமரா ஸ்பீக்கர் பக்கம் போயிருக்கும். அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாரு. இங்க யார் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும்பொழுதும் இந்த அவையில இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான். ஏன்னா, இந்த அரசாங்கத்துக்கு நெருடலாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள பேசினா மைக்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் வந்து பதிவு பண்றாரு. இந்த சிவபெருமான் போட்டோவ நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவோ அச்சுறுத்தல் குடுத்தாங்க. 20க்கும் மேற்பட்ட கேஸஸ் என் மேல போட்டாங்க. கிட்டத்தட்ட 55 மணி நேரத்துக்கு மேல என்ன வந்து இடி விசாரணை பண்ணுச்சு. 2 வருஷம் ஜெயில் தண்டனை குடுத்தாங்க. என்ன வீட்ட விட்டு வெளியில தொரத்துனாங்க. இவ்வளவும் செஞ்சப்புறமும் இன்னைக்கு தைரியமா நான் இங்க வந்து நிக்கிறேன்னா, அது இந்த கடவுள் எனக்கு குடுத்த தைரியம். இந்த படம் அததான் உணர்த்துது. சிவபெருமான் கழுத்துல ஒரு பாம்பு என்னைக்குமே இருக்கும். அந்த மாரி நம்ம சுத்தி அச்சுறுத்தல்கள் எப்பவுமே இருக்கும். அத பார்த்து நம்ம பயந்துறக்கூடாது. தைரியமா இருக்கணும். முதல்ல உன் பயம் தான் உன்னுடைய முதல் எதிரி. அத முதல்ல வந்து நீ வந்து வெற்றி பெற கத்துக்கோ. அப்படிங்கிறத எனக்கு கத்துக் குடுத்தது இந்த படம். அப்படின்னு சொல்லி அந்த படத்த காட்டுறாரு. அத காட்டிட்டு அவர் சொல்றாரு, ஹிந்து தர்மம் மட்டும் இல்ல. மற்ற தர்மங்களையும் அவர் சொல்றாரு. கிறிஸ்டியானிட்டிய பத்தி பேசுறாரு. இஸ்லாம் பத்தி பேசுறாரு. சீக்கிசம் பத்தி பேசுறாரு. பார்சிகள், ஜெயினிசம், புத்திசம் எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, எல்லா மதமும் கத்துக் குடுக்கிறது அடிப்படையில 3 விஷயங்கள் தான். லவ், ரெஸ்பெக்ட், நான் வயலன்ஸ். அன்பு, சக மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, வன்முறை இல்லாம இருக்கணும். இந்த 3 விஷயங்கள தான் எல்லா மதமும் நமக்கு கத்துக் குடுக்குது. ஆனா, இங்க இருக்கக்கூடிய பல பேர் தங்கள ஹிந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிக்கிட்டு, எந்நேரமும் வெறுப்பையும், வன்மத்தையும் தான் சமூகத்துல விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோனே, எதிர்த்தரப்புல வந்துச்சு பாருங்க கோவம். ஒரே அமளி. இவர் சொன்ன வார்த்தை நரேந்திர மோடிய ஏதோ உள்ள குத்தி இருக்குதுன்னு நெனைக்கிறேன். உடனே மனுஷன் எழுந்து, ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தையும் இவர் அவமானப்படுத்த முயற்சி பண்றாரு. அப்படின்னு அரத பழசான ஒரு எதிர்முனை தாக்குதல வந்து அவர் எடுத்தார். இது வந்து கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு தாக்குதல் வச்சுக்கங்களேன். அத சொல்லி அவர் அமர்ந்த அடுத்த நிமிஷம் ராகுல் ஆவேசமா சொன்னாரு. ஒட்டுமொத்த ஹிந்து சமாஜத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் மோடி கிடையாது. ஒட்டுமொத்த ஹிந்து சமாஜத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் பிஜேபியோ, ஆர்எஸ்எஸோ கிடையாது. ஒட்டுமொத்த ஹிந்து மக்களுடைய காவலர்களா முதல்ல உங்கள நிப்பாட்டிக்கிறத நீங்க தவறுங்க. எல்லா ஹிந்துக்களும் உங்க பின்னால இல்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் இன்னைக்கு அயோத்தியாலே தோத்துட்டு நிக்கிறீங்க. அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கிறீங்க. அரசியலையும், மதத்தையும் கலக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொன்னாரு. அதற்கு எதிர்த்தரப்புல எந்த பதிலுமே இல்ல.
கடைசியில வேற வழியே இல்லாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல மோடி வந்து இவர் எப்படா பேசி முடிப்பாரு, எப்படா கிளம்பி நாம வெளியில போலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து ராகுல் காந்தி பேசி முடிச்ச உடனே அடுத்தது மஹுவா மொய்த்ரா பேச வராங்க. கடகடன்னு கிளம்பி ஓடி போயிட்டாரு. அந்த அம்மா வேற கூப்பிடுது. எங்க சார் ஓடுறீங்க? இருங்க. என்ன பயப்படுறீங்களா? ராகுல் காந்தி பேசுனத கேட்டு பயந்துட்டீங்களா? இனிமே அடுத்தது என்னுடைய டோஸ் ஒண்ணு இருக்கு. அதையும் வாங்கிட்டு போங்க. அப்படிங்கிற அளவுக்கு அந்த அம்மா பேசுனாங்க. அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாங்க. சும்மா தெறிக்க விட்டாங்க. அந்த அளவுக்கு அனல் பறக்க சுட சுட பரபரப்பா இருந்தது நேத்து பார்லிமென்ட் விவாதம். உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 10 வருஷமா இதத்தான் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். யோசிச்சு பாருங்க 2014ல 18 வயசா இருந்து ஓட்டு போட்ட ஜனங்க, ஓட்டு போட்ட இளைஞர்கள் இந்த 10 வருஷ பாஜக ஆட்சியில இது போன்ற விவாதங்கள பார்லிமென்ட்ல பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஒரு ஆரோக்கியமான பார்லிமென்ட் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா மீண்டும் ஒரு முறை 10 வருஷத்துக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எலக்ஷனுக்கு முன்னால ஒரு பேட்டியில மோடி ரொம்ப நக்கலா கேட்டாரு. "யாரு ராகுல்?" அப்படின்னு கேட்டு நக்கலா சிரிச்சாரு. அதே மாரி அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கேலரியில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு நக்கல் பண்ணாரு, நையாண்டி பண்ணாரு. ராகுல் காந்திய பாவம் காங்கிரஸ் லான்ச் பண்ணி தோத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 தடவ லான்ச் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த ப்ராடக்ட்ட. அப்படின்னெல்லாம் ஏளனம் பண்ணாரு, எண்ணி நகையாடினாரு. ஆனா இன்னைக்கு யார பப்புன்னு சொன்னாங்களோ, அவர் தான் இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் மாரி. ஒரு கேபினெட் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்கோ, என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்கோ, அதே முக்கியத்துவம் இன்னைக்கு குடுக்கணும். வேற வழி இல்ல. அந்த மரியாதையும், அந்த அங்கீகாரத்தையும் நீங்க குடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் மக்கள். மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஆட்டோகிரசி வேண்டாம். ஒரு சர்வாதிகார ஆட்சி வேண்டாம். எங்களுக்கு ஜனநாயக ஆட்சி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப மக்கள் குடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. 18th லோக்சபா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆரம்பத்த நமக்கு காமிச்சிருக்கு. இது தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பிஜேபிய அவ்வளோ லேசுல நம்ம குறைவா எடை போட்டுற முடியாது. இன்னைக்கு வேணா ராகுல் இந்த அளவுக்கு பேசுவாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால ஒரே ஸ்டண்டா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் ரூல் புக்க வச்சு தேடிட்டு இருந்தாங்க. இத வச்சு ஏதாவது அவருக்கு வந்து நாம வந்து பதில் சொல்ல முடியுமா? இல்ல இத வச்சு வந்து அவன வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆயுதத்தோட பிஜேபி திரும்ப வருவாங்க. நாய்வால நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 வருஷமா ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தின ஒரு பாசிச கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஜனநாயக பண்புகள்லாம் நாம எதிர்பார்க்க முடியாது. இன்னும் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே இந்த மேட்ச்ல ராகுல் காந்தி பிஜேபிய தன்னோட பிச்சுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா அடிச்சு போல் பண்ணி இன்னைக்கு சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. நரேந்திர மோடிய டக் அவுட் ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.